இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையில ஒரு வயசான தாத்தா ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட கண்கள் வாடி இருக்குது. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் நல்லா வாழ்ந்தவர் தான். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போனாரு. நல்ல மனைவி கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குழந்தைகளை பெற்று சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட வேலைகள்லையும் நல்லா சிறப்பாக பண்ணார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவரோட துரதிர்ஷ்டம், அவருக்கு குழந்தைகள் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அப்பாவை கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த சோகத்திலேயே பெருசாக அவங்க ரொம்ப சோகமாக இருந்த அவங்க ஒய்ஃபும் கொஞ்ச நாள் கழித்து இறந்துட்டாங்க. அவருக்கு தனியாக்குறாரு. இப்போ மகன்கள் எப்பாவது வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. அவர் பாட்டுக்கு தனியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மனசில் எப்பவும் சோகமாகவே இருக்கார். பார்க்கில் பார்க்குறப்போ தன்னோட மகன்கள், பேரன் பேத்திகள் விளையாடுற ஞாபகமே அவருக்கு வருது. அப்படி வாழ்க்கையே சோகமாக இருக்குது. எதுக்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் சொன்னது நம்மளோட பார்வை. நம்ம அவரை பார்க்குறோம், அவர் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இவர் சோகமாக இருக்காருன்னு ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவரோட மனசுக்குள்ளே அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் அவர்கிட்டே கேட்டோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. ஏன்னா நான் தானாக உலகத்தில் பிறக்கலை. கடவுள் என்ன படைக்க வச்சார், ஏதோ ஒரு காரணத்துக்காக. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா படித்தேன், வேலை செஞ்சேன், திருமணம் பண்ணேன், குழந்தைகளை வளர்த்துனேன், என் கடமையை முடிச்சிட்டேன். அவங்க என்னை கண்டுக்கல. பரவாயில்ல, அவங்க லைஃப்பை அவங்க வாழ்கிறாங்க. அதே மாதிரி என் மனைவி இதை புரிஞ்சுக்காமல் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா, அவளோட ஆயுசு அவ்வளோதான், அவளும் கிளம்பிட்டா. அதுக்காக நானும் கிளம்ப முடியுமா? ஏன்னா எனக்கு நானே இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னா நானே என் உயிரை மாற்றிட்டு போகிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கடவுள் என்னை படைச்சிருக்காரு. ஆனால் திருப்பி எப்போ வேணாலும் கூப்பிடுவார். அவர் கூப்பிட்றப்ப தான் நான் போவேன். இப்போ எனக்கு யாருமே இல்லாமல் இருந்தாலும் எனக்கு எல்லாமே இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இயற்கை, இந்த குழந்தைங்கள், என்னோட குழந்தைங்க, என்னோடய மனைவி இங்கே இல்லாமல் இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே அன்பாக தான் பார்க்குறேன், ஒவ்வொன்றையும் ரசித்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த காலத்தில் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். ஒரு சில டைம் நம்மகிட்ட இருக்கிறவங்க யாராவது நம்மளை விட்டு கிளம்பிடுவாங்க. வாழ்க்கை நம்மளை எது வேணாலும் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகும். வர்றப்ப நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி கஷ்டம் வர்றப்போ நம்ம கடவுள் நம்மளுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம நிம்மதியாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் கவலைப்பட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது. அவர் சொன்ன மாதிரி நம்ம கடவுள் நம்மளை விட்டார் உலகத்தில். நம்மளை எப்போ கூப்பிடுறாரோ அப்போ போய்க்கலாம். அது வரைக்கும் அவர் கொடுக்குற சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரிசமமாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கலாம். அப்படி இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே எப்பவுமே வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், லவ் யூ.